இடைநிலா செய்திகளில் இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் இந்திய விவசாயிகளின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்திருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க எந்த விலையையும் கொடுக்க தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண்மை மற்றும் பால் பொருட்களை இந்திய சந்தையில் விற்பனை செய்வதற்கு இந்தியா நீண்ட நாட்களாக இசைவு தெரிவிக்காமல் உள்ளது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பிற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விவசாயிகளின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளார். पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा. और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. இந்த நிகழ்ச்சியில் MS சுவாமிநாதனின் நூற்றாண்டு நினைவை ஒட்டி நாணய மற்றும் தபால் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பு மறைமுக போரை விட கடுமையானது என ஏற்றுமதியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதி துறைக்கு ஒரு நெருக்கடி என்று இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் தெரிவித்துள்ளார். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு கடும் நெருக்கடியை டெஃபினட்டாக தொழில்துறைக்கு பர்டிகுலராக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்க அதிபரின் இந்த நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரம் பாதிப்பதுடன் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஈரோட்டைச் சேர்ந்த ஜவுளி ஏற்றுமதியாளர் சுப்பிரமணி கூறியுள்ளார். எலக்ட்ரானிக், ஃபார்மா, ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரி, லேபர் ஓரியன்ட் எல்லாமே. அப்போ அத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு, நிறைய பேர் வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்திய ஏற்றுமதியில் 8 பங்கு அமெரிக்காவுக்கு செல்வதால் மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு சுமூக தீர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்பதே ஏற்றுமதியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒரே பெயர் ஒரே முகவரியில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருப்பதாக குற்றம் சாட்டிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக விமர்சித்துள்ளார். நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியலில் உள்ள முறைகேடுகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் குறைந்த காலத்தில் அதிக அளவிலான வாக்காளர்கள் இணைந்துள்ளதாகவும் இது மாநில மக்கள் தொகையை விட அதிக அளவில் இருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் கூறினார். Here is duplicate voter. There are 11,965 voters of this type. This is a gentleman called Gurkirat Singh Dang. Gurkirat Singh Dang appears once, twice, 3 times, 4 times. ஒரு அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் உள்ளதாகவும் 0_ash என முகவரி கொண்ட ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளதாகவும் அவர் ஆதாரங்களை காட்டினார். House number 0. No, you're laughing. There are thousands and thousands of these people. No address, house number 0. House number 0. House number 0. Father's name ILSDHFHUG. வாக்காளர் பட்டியலும் CCTV காட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் குற்றச் செயல்களுக்கு ஆதாரமாக இருப்பதாகவும் அதை அழிக்க தேர்தல் ஆணையம் மும்முரமாக வேலை செய்து வருவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். வாக்காளர் மோசடி குற்றச்சாட்டு குறித்து சத்தியப்பிரமாணத்தில் கையெழுத்திடுமாறு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தேர்தல்களில் மோசடி நடப்பதாக பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் அவை தவறானவை என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே கர்நாடக மாநிலம் மகாதேவபுர தொகுதியில் சுமார் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் அவருக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கர்நாடக மாநில வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக சேர்க்கப்பட்ட மற்றும் விலக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர் பட்டியலை கையெழுத்திட்டு உறுதிமொழி பத்திரத்துடன் இணைத்து அனுப்ப ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிராவில் 5 மாதங்களில் புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ராகுல் பொய் கூறுவதாக அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருக்கிறார். भारत की लोकतांत्रिक संस्थाओं को बदनाम करने का काम ये उनके माध्यम से हो रहा है. मैं इसका धिक्कार करता हूं और जनता उनको वापस अगले चुनाव में इसका सबक सिखाएगी. எதிர்காலத்தில் தோற்கப் போவதை அறிந்து ராகுல் காந்தி நாட்டின் அரசியலமைப்பை சேர்ந்த அமைப்புகளின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டினார்.
மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கென மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழு அமைக்கப்படும் என்று 2021-2022 ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு 2022 ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது. இதில் இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்பட வேண்டும் என்றும் 3, 5, 8 ஆகிய வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்றும் பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக் கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழிக் கல்வியை வழங்க வேண்டும் என்றும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ சேர்க்கையின் போது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுடன் 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும் என்றும் இந்த கொள்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மாநில கல்விக் கொள்கையில் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். உடுமலைப்பேட்டை அருகே என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உடுமலைப்பேட்டையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலத்தில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் தந்தை மகன்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறை தடுக்கச் சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கப்பாண்டியன் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். எஞ்சிய ஒருவரான மணிகண்டனின் செல்போன் கொலை நடந்த இடத்தின் அருகிலேயே பயன்பாட்டில் இருந்ததை அறிந்தும் அடிக்கடி அடர் வனப்பகுதிக்குள் செல்வார் என்ற தகவலின் அடிப்படையிலும் அவரை சிக்கனூர் அருகே உப்பாறு ஓடையாற்றில் காவல்துறையினர் சுற்றி வளைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற அதே ஆயுதத்தால் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் சரவணகுமாருக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்காப்பிற்காக காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. 2 குண்டுகள் பாய்ந்த நிலையில் 1 தலையை துளைத்த நிலையில் மருத்துவமனை செல்லும் வழியில் மணிகண்டன் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டன் மீது கொலை முயற்சி உட்பட 5 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. வேடசந்தூர் நாயக்கனூர் அடுத்த மரம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மீது திருட்டு, மிரட்டி பணம் பறித்தல், கொலை முயற்சி, அதிவேகமாக வாகனம் ஓட்டி காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை கூறியிருக்கிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டன் மீது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை, எரியோடு, தாடிக்கொம்பு, தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே மணிகண்டன் தாக்கியதால் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டனின் உடலை அதே மருத்துவமனையில் அவரது மனைவி சபினா அடையாளம் காட்டினார். அதன் பிறகு உடுமலை நீதிமன்ற நீதிபதி உமாதேவி முன்னிலையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. மற்றொரு பக்கம் SSI கொலை வழக்கில் கைதான தந்தை மூர்த்தி, மகன் தங்கப்பாண்டிக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. அவர்கள் மீது கொலை வழக்கு, கொலை முயற்சி, அரசு வாகனத்தை சேதப்படுத்துதல், அரசு ஊழியரை தாக்கி காயம் ஏற்படுத்துதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ஆசிட் வீசி நகை கொள்ளையடிக்க முயன்ற அதிர்ச்சி காட்சியே இது. ஆத்தூர் கடைவீதி பகுதியில் வைத்தீஸ்வரன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு 9 மணி அளவில் கடைக்கு வந்த இருவர் நகைகளை வாங்குவது போல் பேச்சு கொடுத்தனர். நகைகளை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு நபர் மறைத்து வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து வைத்தீஸ்வரன் மற்றும் கடையில் பணிபுரிந்தவர்கள் மீது பீச்சு அடித்தார். தொடர்ந்து நகைகளை கொள்ளையடிக்க முயன்றதால் சுதாரித்துக் கொண்ட கடை உரிமையாளர் அவர்களில் ஒருவரை பிடித்தார். காமெடி படம் போல் இந்த காட்சிகள் அமைய அவருடன் வந்த மற்றொரு நபர் கடைவீதி வழியாக தப்பி ஓடிய போது மக்கள் விரட்டிச் சென்றனர். அந்த நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய போதும் சாதுரியமாக மடக்கி பிடித்தனர். இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் நீதிமன்றத்திற்கு அழுது கொண்டே வந்த சுர்ஜித் உள்ளே நுழைந்ததும் உடல் மொழியை மாற்றி தெனாவட்டாக சென்ற காட்சியே இது. நெல்லையில் கடந்த 27ஆம் தேதி கவின் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் இருவரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு நீதிபதி ஹேமா முன்பு விசாரணை
விசாரணைக்கு வந்தது. இதற்காக சுர்ஜித்தும் அவரது தந்தை சரவணனும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கேமரா முன்பு முகத்தை துணியால் மூடி அழுவது போன்று கூனி குறுகி அப்பாவியாக வந்த சுர்ஜித் நீதிமன்றத்திற்குள் நுழைந்ததும் நெஞ்சை விரித்து கெத்து காட்டியபடி நடந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிசிஐடி காவல் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான ஆவணங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். மேலும் சிபிசிஐடி மனு தொடர்பான விசாரணையை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் வரை நீதிமன்ற காவலையும் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள், வடமேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பொழிந்தது. இதனால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி, லத்தேரி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நேற்றிரவு கனமழை பெய்தது. கோவில்பட்டி, வளநாடு, கைகாட்டி, கள்ளுப்பட்டியில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் ஆடி தபசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்வாக நேற்று மாலை சிவபெருமான் கோமதி அம்மாளுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சிவன் வேறு, விஷ்ணு வேறு என்று பிளவுபடுத்துவது தவறு என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் கோமதி அம்மாளுக்கு சிவபெருமான் சங்கர நாராயணராக காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் பருத்தி மற்றும் நவதானியங்களை வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கணுன்னே நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். அம்மன் தேர்ல அலங்காரத்தில் வர்றது, சங்கர நாராயணர்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அதில் நாங்களும் வந்தது எங்களோட பாக்கியம்தான். இவ்விழாவில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்களை சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக மூத்த IAS அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய 4 பேர் அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் டி. சத்யகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் முறையாக அரசிதழில் வெளியிடாமல், உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 4 IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது சட்டப்படி செல்லக்கூடியது அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமான தகவல்களை அவர்கள் வெளியிடக்கூடும் என்பதால் இந்த உத்தரவு அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் IAS அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுக்கு செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்படவில்லை என்றும் அலுவல் ரீதியாக மட்டுமே அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். எனவே IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்க சட்டப்படி எந்த தடையும் இல்லை என்று கூறி மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
வேலூர் மாவட்டம் பத்தலப்பள்ளி மலைப்பாதையில் கவிழ்ந்த கிரேனை மீட்கும் பணி காரணமாக பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தமிழக ஆந்திர எல்லையில் 7 வளைவுகளை கொண்ட பத்தலப்பள்ளி மலைப்பாதை அமைந்துள்ளது. கடந்த வாரத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த சிறிய ரக கிரேன் ஒன்று பிரேக் கோளாறால் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் அந்த கிரேனை மீட்பதற்காக சென்னையிலிருந்து 2000 டன் எடை கொண்ட ராட்சத கிரேன் கொண்டு செல்லப்பட்டு சாலையில் வைத்து மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. முன்னறிவிப்பு இல்லாததால் இரு மாநில எல்லையில் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. பொறுமை இழந்த வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு இருந்த காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகளுக்கு காவலர்கள் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தனர். பின்னர் கிரேன் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. தமிழ்நாடு அரசின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கும் நிலையில் அதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் பேசிய அவர் மக்களிடத்தில் கம்யூனிஸ்ட் செல்வாக்கை இழந்துவிட்டதாக கூறியிருக்கிறார். இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய திட்டம் என்ன? மத்தியில் இருக்கின்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா. இங்க ஒரே கொள்கையோடய இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டிய நிலையில் அதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதுக்கு மேல விடுவாங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, குறைஞ்சு போனா அப்படியே இருந்துக்குவாங்க. ஆக மக்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்குதா? வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுகொள்ள மாட்டார். அதிமுக நேர்மையாக ஆட்சி நடத்தியது என்பதற்கு தங்கள் பேச்சே சாட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே தொண்டர்கள் அடிதடியில் மல்லுக்கட்டிய காட்சிகள்தான் இது. சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தேரடி வீதியில் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கலை நிகழ்ச்சிக்கான மேடை அருகே கட்சி தொண்டர்கள் இருவர் தகராறில் ஈடுபட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். சக தொண்டர்கள் தடுக்க முயற்சித்தும் நீண்ட நேரமாக இருவரும் சண்டையிடுவதில் மும்முரமாக இருந்த நிலையில் காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். அன்புமணிக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தன்னால் டம்மியாக இருக்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் முடிவெடுக்க கூடாது என்று கூறுவதற்கு அன்புமணிக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்திக்கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னை ஐயா என்று அழைத்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிட வைத்தவர் அன்புமணி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ராமதாஸ் என்று சொல்லலாம், ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு கூசினால் அருவருப்பாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம். ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணிதான். கட்சிக்குள் எந்த குழப்பமும் இல்லை என்று கூறிய ராமதாஸ் அன்புமணி வசம் இருப்பவர்கள் தன்னிடம் வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் கீழடி ஆய்வறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற பிறகு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முதன்முறையாக பிரதமர் மோடியை சந்தித்தார். அப்போது கீழடி அகழாய்வு தொடர்பான நினைவு பரிசை பிரதமரிடம் வழங்கினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் ஒரு கலைஞனாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவித்துள்ளார். அவற்றுள் தலையாயது கீழடி குறித்த கோரிக்கை என்றும் கீழடி ஆய்வறிக்கைக்கு விரைவாக அங்கீகாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார். தமிழின் தொன்மையை, தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டதாகவும் கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு எதிராக வேட்பாளரை களமிறக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, முதலமைச்சர்கள் சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி, சுக்வீந்தர் சிங் சுகு, திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு, கனிமொழி, மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி விளக்கமளித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது பாஜகவுக்கு எளிதான வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதால் தேர்தலில் வேட்பாளரை களமிறக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. Everybody condemned it. We need a clear voters list. Therefore, digital voter list is the immediate necessity for this country now. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு, வாக்காளர் பட்டியலில் நடக்கும் குளறுபடிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்தார். திடீர் கனமழையால் ஹைதராபாத் நகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கும் காட்சிதான் இது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் 1 மணி நேரத்திற்குள் திடீர் கனமழை கொட்டியது. குறிப்பாக யாதாத்ரி, புவனகிரி, நல்கொண்டா ஆகிய இடங்களில் பயங்கர காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கின. இதேபோன்று ஐடி பூங்கா, செகந்திராபாத், எல்பி நகர் ஆகிய இடங்களில் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பணிக்கு சென்று வீடு திரும்பியோர் கடும் சிரமத்தை சந்தித்தனர். மோசமான வானிலை காரணமாக கவுஹாத்தி முதல் ஹைதராபாத் வரையிலான விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. வஞ்சக எண்ணத்துடன் அமலாக்கத்துறை செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக விஜய் மண்டல் என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் கோடீஸ்வர் சிங், சூரியகாந்த், உஜ்ஜல் புயன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 5000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதில் 10% பேருக்கு மட்டுமே அமலாக்கத்துறை தண்டனை பெற்றுக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டனர். ஆதாரங்களை திரட்டுவதிலும் விசாரணை மேற்கொள்வதிலும் அமலாக்கத்துறையினர் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என கூறினர். மக்களின் சுதந்திரம் முக்கியம் எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் 5 அல்லது 6 ஆண்டுகள் ஒருவரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைத்துவிட்டு பின்னர் அவரை விடுவித்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது எனவும் அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பினர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் குற்றையிலும் கொலை உயிரமாக காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்த காட்சிகளே இவை. விசாகப்பட்டினம் துறைமுகம் அருகே செயல்பட்டு வந்த வெல்டிங் பட்டறையில் திடீரென சிலிண்டர் வெடித்து பெரும் விபத்து ஏற்பட்டது. இதில் வெல்டிங் பட்டறை கட்டடம் இடிந்து தரைமட்டமான நிலையில் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்த 5 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் வைத்து அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிலிண்டர் வெடித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்ய அதிபர் புதினை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியிருக்கிறார்.
ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் பாதுகாப்பு, எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். முன்னதாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அஜித் தோவல் ரஷ்யாவுடன் இந்தியாவிற்கு மிகச் சிறப்பான உறவு இருப்பதாக கூறினார். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு இந்த ஆண்டு வரவுள்ளதாகவும் தேதிகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டு அதிபர் புதினை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய புதின் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேச உள்ளதை உறுதி செய்தார். இந்த சந்திப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். У нас много друзей, которые готовы нам помочь организовать мероприятия подобного рода. Один из друзей президент. இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் பேசிய அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்ய அதிபர் சந்திக்க மறுத்தாலும் அவருடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக உறுதிபட தெரிவித்தார். They would like to meet with me and I'll do whatever I can to stop the killing. So அமெரிக்கா, ரஷ்யா அதிபர்களின் சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 12 நாட்களுக்குள் உக்ரைன் மீதான போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த காலக்கெடு முடிவடைவதற்கு முன்னதாக ட்ரம்பை சந்திக்க புதின் சம்மதம் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மனிதர்களை நிலவுக்கு சுமந்து செல்ல உள்ள சீனாவின் இந்த விண்கலத்தின் முதற்கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக அமைந்தது. 2030ஆம் ஆண்டிற்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் இலக்குடன் லான்யூ என்ற திட்டத்தை சீனா செயல்படுத்தி வருகிறது. இதன் முதற்கட்டமாக அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஹெபே மாகாணத்தின் ஹூலை என்ற இடத்தில் விண்கலத்தின் பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இரண்டு விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அழைத்து செல்லும் வகையில் விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் நடுங்க வைக்கும் காட்சிகள்தான் இது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா மற்றும் குரில் தீவுகளில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி 8.8 ரிக்டர் அளவிற்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்காவிற்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கி பொருட்கள் சரிந்து விழுந்த காட்சியை குரில் தீவில் உள்ள செவெரோ குரில்ஸ் நகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் ஒரு சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 12,000 பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS அறிவித்திருந்த நிலையில் தற்போது பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் பெரிய அளவில் பணிநீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்ட நிலையில் தன்னுடைய 80% பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க TCS நடவடிக்கை எடுத்துள்ளது. பெரும்பாலும் இளநிலை மற்றும் நடுத்தர மட்டத்திலான பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட உள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு அமலுக்கு வரும் என்று மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எதுவும் அறிவிக்கவில்லை. முன்னதாக மூத்த மற்றும் நடுத்தர அளவிலான பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அது உலக அளவில் IT துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி, உலக பொருளாதார சூழல் ஆகியவையால் இந்நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப ரீதியாகவும் பணிச்சூழலை மாற்றக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக TCS தெரிவித்தது. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவரின் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்பவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஸ்வருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. பிரம்மாண்டமாக திருமண விழா நடைபெற்ற நிலையில் 120 சவரன் நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக பிரீத்தி குடும்பத்தார் வழங்கியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மேலும் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு சதீஸ்வரும் அவரது குடும்பத்தினரும் பிரீத்தியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தாய் வீட்டுக்கு சென்ற பிரீத்தி அங்கு தற்கொலை செய்து கொண்டார். பிரீத்தியின் இறப்புக்கு காரணமான சதீஸ்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர், அவரது தந்தை விஜயகுமார், தாய் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து பிரீத்தியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவர்களது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருமணமாகி 10 மாதங்களில் இளம்பெண் உயிரிழந்ததால் இந்த வழக்கில் RDO விசாரணை நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்பால் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் 7 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததால் சாலைகளில் குப்பைகள் குவிந்துள்ளன. சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 10 மண்டலங்களில் தனியார் மூலம் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களின் தூய்மைப் பணிகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதனால் 16,950 ரூபாய் மட்டுமே சம்பளம் கிடைக்கும் என்பதால் தொழிலாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தனியார் மய முடிவை எதிர்த்து மாநகராட்சியின் நுழைவு வாயில் அருகில் கூடாரம் அமைத்து தூய்மைப் பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 23,000 ரூபாய் சம்பளமே ஒரு குடும்பத்துக்கு பத்தல. ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் குடும்பத்துக்கு வேணும். 15,000 ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தோம்? அங்கங்க சம்பளம் கூட்டி ஏற்றி தான் வேலை கொடுப்பாங்கன்னு பேர். இவங்க வந்து சம்பளத்தை கம்மி பண்ணி வேலை கொடுத்தா எங்கள் வாழ்க்கை, எங்கள் வாழ்வாதாரம் என்னங்க ஆகுது? எங்களுக்கு PF, PS எல்லாம் வந்து நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கும் எங்களுக்கு. தூய்மை பணியில் தனியாரை அனுமதிக்க கூடாது என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நிச்சயம் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்று மேயர் பிரியா உறுதியளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தனியாரிடம் வந்து நியூவா என்ரோல் பண்றதுக்காக அவங்களோட டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்களே தாண்டி வேலை இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரிவிக்கல. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம கடந்த 7 நாட்களா வந்து இங்க ஸ்ட்ரைக் நடக்குது. ஆனா இந்த 7 நாட்களுமே வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணணுமாறு ஆல்டர்னேட்டிவா எந்த ஒரு ஒர்க்கர்ஸையும் போடல. இருக்க தூய்மை பணியாளர்களை வைத்து தான் நம்ம வந்து தூய்மை பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறோம். பணியாளர்கள் வந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்காக நம்ம பணியமர்த்தி பணிகள் மேற்கொள்றோமே தாண்டி இவங்களை ரீப்ளேஸ் பண்ண வகையில நம்ம இது வரைக்கும் யாருமே வந்து பணியமர்த்தல. தூய்மை பணியாளர்களுக்கு ESI, PF புதிதாக பிடித்தம் செய்யப்பட உள்ளதாகவும் இதனை ஊதிய குறைப்பாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்தார். PF கொடுக்கப்படுகிறது, இன்சூரன்ஸ் வந்து ESI மூலமாக வழங்கப்படுகிறது. அதே போல தூய்மை பணியாளரோட குழந்தைகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல பண்டிகை காலங்களில் வந்து போனஸ் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களோட கூடுதலாக தான் வந்து நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தருமே தாண்டி இதற்கு முன்ன இருந்ததை விட குறைக்கல எதுவுமே. தூய்மை பணியாளர்கள் இதற்கு முன் பல கடினமான காலகட்டங்களில் பணியாற்றி சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வைக்க உதவியதாகவும் அதேபோன்ற ஒத்துழைப்பை வரும் நாட்களில் தர வேண்டும் என்றும் மேயர் கேட்டுக்கொண்டார். கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் புதன்கிழமை கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தூதரக ரீதியாக தலையிட வேண்டும் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்த போதிலும் கைது சம்பவங்கள் தொடர்வது மிகவும் கவலை அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது 80 மீனவர்கள் வரை இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் 237 மீன்பிடி படகுகள் இலங்கை அதிகாரிகளின் பிடியில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரமான பாரம்பரிய நீர்நிலைகளில் மீன்பிடிக்கும் உரிமைகளை இழந்திருப்பதை வேதனையோடு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விரைவில் விடுவிக்க செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் பகுதி மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடந்த 5ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்ததால் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக படகு கடலில் நின்ற நிலையில் காற்றின் வேகத்தால் படகு இலங்கை எல்லைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. மீனவர்கள் வீடு திரும்பினால்தான் அவர்களது குடும்பத்தினருக்கு வருமானம் கிடைக்கும் என்று உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் எல்லாருமே அன்னன்னைக்கு கூலிக்கு போறவோ தான், உழைச்சிட்டு வந்தா மட்டும்தான் சாப்பாடு. நாங்கள் யாருமே 2 நாளா சாப்பிடல, பட்னியா தான் இருக்கோம். இன்னொன்னு போட்டு எடுத்தது தாலியை வித்து கடன்பட்டு அக்கம் பக்கத்துல வாங்கி தான் எடுத்திருக்கோம். இதுகுறித்து பிடிபட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங்கை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் கைத்தறி துணிகளுக்கு உலகளவில் பெரும் வரவேற்பு இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற 11வது தேசிய கைத்தறி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் நெசவாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் 2 லட்சம் கைத்தறிகள் இருப்பதாகவும் அசாம், மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் கைத்தறிகள் இருப்பதாகவும் கூறினார். எப்போதும் இல்லாத வகையில் கடந்த ஆண்டு 3 கோடிக்கும் அதிகமான வேட்டி சேலைகள் நெசவாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் 1146 கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கைத்தறி நெசவாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள், புதிய டிசைன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தினால் அவர்களால் மேன்மேலும் சாதிக்க முடியும். எம்ஜிஆரை மிஞ்சும் அளவிற்கு நலத்திட்டங்களினால் மக்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்பதாக அமைச்சர் காந்தி தெரிவித்தார். பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் எம்ஜிஆர் பயன்படுத்திய வாகனத்தின் பதிவெண் கொண்ட பரப்புரை வாகனத்தில் கட்சிக் கொடியை பொருத்தி அதனை தானே இயக்கி பார்த்த காட்சிகள்தான் இவை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுகவும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளன. இதேபோன்று பாமக, தேமுதிக தலைவர்களும் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பரப்புரை செல்வதற்காக 4777 என்ற பதிவெண் கொண்ட பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பரப்புரை வாகனத்தை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் அளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பயன்படுத்திய காரின் எண் இது என்பதை அறிந்தவுடன் நயினார் நாகேந்திரன் ஆர்வமாக அவரே வாகனத்தை இயக்கி நெல்லை மாநகர் பகுதியில் வலம் வந்தார். தண்ணீரிலிருந்து பெட்ரோல் எடுக்கும் பல மோசடி கதைகளுக்கு மத்தியில் மார்த்தாண்டம் அருகே கிணற்று நீர் தீப்பற்றி எரிந்த சம்பவம் வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கீழப்பம்பம் பகுதியில் கடந்த 10 நாட்களாக 10ற்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்த நிலை கிணறுகளில் தண்ணீரில் பெட்ரோல் வாசனை வந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெகன் என்பவர் வீட்டிற்கு அருகே உள்ள கிணற்று நீரில் நெருப்பு வைத்ததும் மளமளவென பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்திய எண்ணெய் கழக நிறுவன அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு நடத்தினர். கிணற்று நீரில் பெட்ரோல் கசிவு உள்ளதா என்றும் அவர்கள் சோதனை செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பெண்களை துரத்தி கரடி கடித்ததால் பொதுமக்கள் கொந்தளிப்படைந்த காட்சிகளே இவை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய புளியங்குடியைச் சேர்ந்த கேசவம்மாள், அம்பிகா, ராமலட்சுமி ஆகியோர் விவசாய பணிக்கு செல்ல சாலையில் நடந்து சென்றனர். அப்போது அவர்களை வழிமறித்த கரடி துரத்தி கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த 3 பேரும் நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி கொல்லம் திருமங்கலம் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல நீலகிரி மாவட்டம் உதகை கட்டப்பட்டு சாலையில் பட்டப்பகலில் கரடி சுற்றித் திரிந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேயிலை தோட்டத்தில் உலாவிய கரடி தன்னை வீடியோ எடுத்தவரை கண்டதும் பிரதான சாலைக்கு வந்தது. இதனால் அந்த வழியாக வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அதன் பிறகு கரடி தானாக வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உதகையில் சுற்றித் திரிந்த கரடி கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு முதுமலை வனப்பகுதியில் விடப்பட்ட நிலையில் மீண்டும் ஊருக்குள் கரடி நடமாட்டம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் பாம்பின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட முட்டைகள் வனத்துறையினருக்கு ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது.
இந்நிலையில் பாம்பு வயிற்றில் இருந்து எடுக்கப்பட்ட முட்டைகளில் இருந்து கௌதாரி குஞ்சுகள் பொரித்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 27ஆம் தேதி அம்பாசமுத்திரம் பகுதியில் விஜயலட்சுமி என்பவரின் வீட்டில் புகுந்த நல்ல பாம்பை வனத்துறையினர் பிடித்தபோது பாம்பின் வயிற்றில் இருந்த 7 முட்டைகளை அது கக்கியது. அந்த முட்டைகளை பரிசோதித்த மருத்துவக் குழுவினர் அவை பாம்பினுடையது அல்ல என்பதை உறுதி செய்தனர். வியப்பு மேலிட அவை என்ன முட்டை என கண்டறிவதற்காக வனத்துறையினர் முட்டைகளை இன்குபேட்டர் கருவியில் வைத்து பாதுகாத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 11 நாட்களாக பாதுகாக்கப்பட்டு வந்த முட்டைகளில் இருந்து நேற்று குஞ்சுகள் வெளியேறின. அவற்றை பார்த்த அதிகாரிகள் அவை கௌதாரி குஞ்சுகள் என்பதை உறுதி செய்தனர். நல்ல பாம்பு கக்கிய முட்டைகள் உடையாமலும் வெப்பத்தாலும் உட்புற வளர்ச்சியும் பாதிக்கப்படாமல் 1 மணி நேரத்திற்குள் மீட்கப்பட்டதால் அவற்றை காப்பாற்ற முடிந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட உயிருடன் சமாதி என்ற நிலையில் இருந்து மறுபிறப்பை பெற்றுள்ள கௌதாரி குஞ்சுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன. 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடலூர் மாவட்டம் தேவதானப்பட்டினத்தில் திரௌபதியம்மன் கோவிலில் பாரம்பரிய பாரிவேட்டை விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்காக கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மாலை அலங்காரத்துடன் கோலாகலமாக காணப்பட்டது. கோவில் வளாகத்தில் சிம்ம வாகனத்தில் திரௌபதி அம்மனும், கருட வாகனத்தில் கிருஷ்ணர், குதிரை வாகனத்தில் அர்ஜுனர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். திரௌபதி அம்மன் அரக்கனை விரட்டி வதம் செய்த வைபவத்தை பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் கண்டு தரிசித்தனர். தொடர்ந்து நடந்த வான வேடிக்கைகள் விண்ணை வண்ணமயமாக்கின. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே காவலாளி அஜித்குமாரை உயிர் போகும் என தெரிந்தே காவலர்கள் அடித்துக் கொன்றதாக முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மடப்புரம் கோயிலுக்கு வந்த நிகிதா என்பவர் நகையை காணவில்லை என்று அளித்த புகாரின் அடிப்படையில் காவலாளி அஜித்குமாரிடம் காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது கொடூரமாக காவல்துறையினர் தாக்கிய நிலையில் படுகாயமடைந்த அஜித்குமார் கடந்த ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் முதலில் பதிவு செய்த எஃப்ஐஆரில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நகையை தாம்தான் திருடியதாக அஜித்குமார் ஒப்புக்கொள்ளாமல் அலைக்கழிப்பு செய்ததால் ஆத்திரத்தில் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியுள்ளதாக எஃப்ஐஆரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியான கூடுதல் எஸ்பி சுகுமார் அளித்த அறிக்கையின்படி உயிர் போகும் அளவுக்கு தெரிந்தே 5 காவலர்களும் அஜித்குமாரை அடித்ததாக எஃப்ஐஆரில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருபுவனத்தில் நரிக்குடி ரோட்டில் உள்ள மருதுபாண்டியர் திருமண மகால், தவளைக்குளம் கண்மாய் உள்ளிட்ட இடங்களில் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதிகாசங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்ற காட்சிகள் தான் இவை. சேலத்தில் குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பல்வேறு குழுவினர் சார்பில் சமயபுரம் மாரியம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், பெரிய நாயகி அம்மன் சமேத தோணியப்பருடன் நாரதர், சிவன் பார்வதி, பாரத மாதா, அறுபடை வீடு முருகன்களின் திருக்கோலம் என 10க்கும் மேற்பட்ட வண்டிகளில் கடவுள் வேடமணிந்து வந்தனர். இந்த வண்டிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தின் நடுவே வந்தன. எல்லாருமே ஜென்ஸ் மட்டும்தான். ஜென்ஸ் எல்லாருமே இந்த சிவன், பார்வதி, அம்மன் இந்த மாதிரி வேஷம் நிறைய போட்டு எடுத்துருக்காங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். மக்கள் எல்லாருமே வந்துட்டு வேண்டுதல் இருந்தும் அந்த வண்டி வேடிக்கையாகவே இருப்பாங்க. சாமியை வந்து நேர்ல பாக்குற மாதிரி இருக்குங்க. தத்ரூபமா வேடம் போட்டு வருவாங்க. குகை பகுதியிலிருந்து தொடங்கிய வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி மாரியம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது. நிதி மோசடி வழக்கில் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதால் தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. அதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாயை மோசடி செய்ததாக அதன் இயக்குநரான தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் பாஜக வேட்பாளருமான தேவநாதனின் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.
இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் உட்பட 3 பேர் 3வது முறையாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கு விசாரணையின் போது தேவநாதன் யாதவின் சொத்துக்களில் பெரும்பாலானவை 3ஆம் நபரின் பெயரிலும் நிறுவனங்களின் பெயரிலும் இருப்பதால் முடக்குவதில் சிக்கல் ஏற்படலாம் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வாதிட்டது. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதால் தேவநாதன் யாதவிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என உரிமையாளர்களிடமும் நிறுவனங்களிடமும் ஒப்புதல் பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். தெலுங்கானா அரசின் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்காக குவிந்த பெண்களுக்கிடையே மோதலாகி முடியை பிடித்துக் கொண்டு தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் போல் தெலுங்கானா அரசு தகுதியான பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவி வழங்கும் மகாலட்சுமி திட்டத்தை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கை வைத்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதனால் சேமிப்பு கணக்கை தொடங்க தபால் நிலையங்களுக்கு பெண்கள் படையெடுக்கின்றனர். இந்நிலையில் நிஜாமாபாத் தபால் நிலையத்தில் குவிந்த பெண்களிடையே வரிசையில் நிற்பது தொடர்பாக கைகலப்பு ஏற்பட்டது. பரபரப்புக்கிடையே மற்ற பெண்கள் வரிசையில் முன்னேறி சென்றனர். கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் தன் மீதான நடவடிக்கைக்கு தடை கேட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக யஷ்வந்த் வர்மா இருந்தபோது அவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் கண்டறியப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் குழு ஒன்றை அமைத்தது. மேலும் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறையும் நாடாளுமன்றத்தில் தொடங்கியது. இந்நிலையில் தன் மீதான நடவடிக்கைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, மாசி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் அவரது செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளது என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் விசாரணை அறிக்கையை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு அனுப்புவது அரசியலமைப்பிற்கு எதிரானது அல்ல என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். உலகின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காலநிலை மாற்றம் இருக்கும் என வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் மகளும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மறைந்த விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்ற பிறகு டெல்லியில் நியூஸ்18 தமிழ்நாட்டிற்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது போருக்கு உணவும் தண்ணீரும் முக்கிய காரணமாக இருப்பதாக கூறினார். இந்த ஃபுட் அண்ட் பீஸுங்கிறது ஏன் இப்போ அந்த இது சேர்த்து கொண்டு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, உணவு இல்லைன்னா சாந்தி இருக்காது எந்த இடத்துலையும். இப்போ உலகத்துலேயே நம்ம பார்க்குறோம், நிறையா இடத்துல வந்து வார்ஸ், கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கு ரூட் காஸ் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஃபுட் அண்ட் வாட்டர். காலநிலை மாற்ற பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் வகையில் தண்ணீர் குறைவாக பயன்படுத்தும் பயிர் ரகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் வலியுறுத்தினார். இந்த காலநிலை மாற்றல் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறது. ஏன்னா அன்டைம்லி ரெயின், மழை வரும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெயில் நிறையா காக்கும். இதில் வந்து ஹியூமன் ஹெல்த்லையும் நிறையா இம்பாக்ட் இருக்குது. அரிசி மற்றும் கோதுமையில் இந்தியா தன்னிறைவு அடைந்துள்ள நிலையில் சிறுதானியங்களை அதிகரிப்பது குறித்து 100ஆண்டு விழாவில் ஆலோசிக்கப்படுவதாக சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். அமெரிக்காவின் இல்லினாயிஸ் மாகாணத்தில் சிறிய ரக ஹெலிகாப்டர் கீழே விழுந்து படகு மீது மோதிய கொடூர விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். அல்டோன் என்ற பகுதியில் MD-369 என்ற சிறிய ரக ஹெலிகாப்டரில் 2 பேர் பயணித்தனர். மிசிசிப்பி நதி அருகே ஹெலிகாப்டர் சென்றபோது மின்கம்பியில் ஹெலிகாப்டர் உரசியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஹெலிகாப்டர் படகு மீது மோதி தீப்பற்றி எரிந்தது. Holy shit, I just called 911. ஹெலிகாப்டரில் இருந்த 2 பேரும் உடல் கருகி உயிரிழந்தனர். படகில் ஆட்கள் யாரும் இல்லை என்று அந்நாட்டு மீட்புப் படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
பிரான்ஸ் நாட்டில் காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஐரோப்பிய நாடுகளில் அதீத வெப்பம் காரணமாக அடிக்கடி தீ விபத்து நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டின் ஆட் மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. மரங்கள், செடி, கொடிகளில் தீப்பற்றி மளமளவென்று பரவி வருவதால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் 16,000 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதிகள் எரிந்து சேதமடைந்தன. வனப்பகுதி அருகே இருந்த 36 வீடுகள் சேதமடைந்தன. ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்தார். 11 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 13 பேர் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3 பேர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பதிவுகளை ரீபோஸ்ட் செய்யும் வசதியை அறிமுகம் செய்துள்ளனர். எப்படி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவுகளை ரீட்வீட் செய்யலாமோ அதேபோல இனி இன்ஸ்டாகிராம் பதிவுகளையும் ரீபோஸ்ட் செய்யலாம். மேலும் இதற்கு முன்பு வரை ரீல்ஸ், புகைப்படங்கள் ஆகியவற்றை பப்ளிக் அக்கவுண்டாக இருந்தால் அதை இன்பாக்ஸ் அல்லது ஸ்டோரியில் மட்டுமே ஷேர் செய்ய முடியும். ஆனால் இனி உங்களுடைய கிரிட்டில் இடம்பெறும் வகையிலும் அதே சமயத்தில் அதை உருவாக்கியவரின் உரிமை பறிக்கப்படாத வகையிலும் ரீபோஸ்ட் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய போஸ்ட் எத்தனை நபர்களால் ரீபோஸ்ட் செய்யப்பட்டுள்ளது என்பதன் எண்ணிக்கையும் போஸ்டுக்கு கீழே காட்டப்படும். அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட பதிவு எந்த அளவிற்கு மக்களை சென்றடைகிறது என்பதை புரிந்து கொள்ள இயலும். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். தாயுமானவர் திட்டம் மூலம் 70 வயதிற்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்களுக்கும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்தம் வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்னணு இடைத்தராசு EPOS இயந்திரத்துடன் வாகனங்களில் சென்று டோர் டெலிவரி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 30,16 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி இன்று பிற்பகல் தொடங்கி சனிக்கிழமை பிற்பகல் வரை கிரிவலம் வர உகந்த நேரம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாள் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாடவீதியில் 2ஆம் கட்ட சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பார்வையிட்டார். காந்தி சிலை முதல் திருவுடல் வீதி வரை தற்காலிக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாடவீதியில் உள்ள 8க்கும் மேற்பட்ட பாதாள சாக்கடை திறப்புகளை மூடவும் ஆங்காங்கே காணப்படும் கம்பிகள் மீது தடுப்புகள் அமைக்கவும் உத்தரவிட்டார். பக்தர்கள் எந்தவித சிரமமும் இன்றி கிரிவலம் செல்வதற்காக நடைபெறும் ஏற்பாடுகளை நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர்.